அன்பு வணக்கம் சொந்தங்களே. நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன் சமையல் அப்படின்னு பார்க்கலாம் நண்பர்களே. நான் இன்னைக்கு கோவக்காயை கூட்டு வச்சுட்டு, என் பையங்க 2 பேரும் தயிர் கேட்டாங்க. கோவக்காயும் தயிரும் போதுமா அப்படின்ட்டாங்க. எனக்கு கொஞ்சோண்டு ரசம் இருந்துச்சு. அதனால ரசத்தையும் கோவக்காயும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. கோவக்காயை கூட்டு வச்சும் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க 65 மாதிரி பொரிச்சும் கொடுக்கலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த 65 வச்சீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமா இருக்குங்க தோழிகளே. கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. இந்த கோவக்காயில எண்ணிலடங்கா சத்துக்கள் இருக்குங்க. அதனால வாரத்துக்கு ஒரு முறை இந்த கோவக்காய வச்சு கொடுங்க. 65ஆவோ, இல்ல கூட்டாவோ, இல்ல குழம்பாவோ, இல்ல கிரேவியாவோ இப்படி விதவிதமா வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் நீங்க ஏதாவது ரைஸ் வச்சீங்கன்னா, அதுக்கு சைட் டிஷ்ஷா வச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நண்பர்களே. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த கோவக்காய வெறும் சாதத்துல போட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்க. இது நல்லா இனிச்சுக்கிட்டு, நல்லா இனிப்பா, புளிப்பா, நல்லா காரமா, அப்படியே அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டயட் ஃபாலோ பண்ணுறவங்க சப்பாத்தி சுட்டு அதோட இந்த கோவக்காயை கிரேவியை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். பையங்களுக்கு இந்த கோவக்காயும் இந்த தயிரும் வச்சு சாப்பிட்டா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 2 காம்பினேஷனும் இன்னும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். சில குழந்தைங்க இந்த கோவக்காயை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க. அதனால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சத்தும் கூட. அதனால் யாரும் இதை ஒதுக்கி வைக்காம வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் சாப்பாட்டில் இதை சேர்த்துக்கோங்க. அதுதான் மிகவும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.